ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஜேவி. ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா, நேம்டு ரேஞ்ச் டிஃபைன் நேம்னு சொல்லலாம். அதாவது இது வந்து நீங்க ஃபார்முலால வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ நீங்க ஃபார்முலா போடுறீங்க, திருப்பியும் 1 மந்த்து 1 இயர் கழிச்சு கூட நீங்க அப்டேட் பண்ற மாரி இருக்கும். அந்த மாரி டைம்ல இது என்ன ரேஞ்சு, இது என்ன ரேஞ்சுன்னு சொல்லி உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆக வேணாம். நீங்க ஒரு ரேஞ்சுக்கு வந்து ஒரு நேம் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இது யூஸ் பண்றாங்க. நெறைய விஷயத்துக்கு இது யூஸ் ஆகுது. ஸோ யூஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றத பார்ப்போம். யூஸ் பண்ணுறதுன்றத அடுத்த வீடியோல பார்ப்போம். எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ம். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன். நீ எந்த ரேஞ்சு செலக்ட் பண்ணணுமோ, நம்ம இந்த மந்த் காலத்த செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அப்படியே இங்க செல்லுடைய நேம் இருக்கும் காட்டும் பாருங்க, இங்க கார்னர்ல. ஸோ இங்க வந்து நீங்க வந்து என்ன நேம் வேணுமோ அந்த நேம் டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணிட்டீங்க. நீங்க செலக்ட் பண்ணி பாருங்க. மந்த் மந்த்ன்னு உங்களுக்கு காட்டும். ஸோ சாரி, அது இதாகல. என்டர். ஆ. ஸோ மந்த் நேம் வந்துருச்சுங்களா? ஸோ இத வந்து நீங்க எங்கனாச்சும் கால் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க டைப் பண்ணாவே இங்க பாருங்க. மந்த் நேம். ஸோ வந்துருச்சுங்களா? ஸோ இந்த மாரி வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அது மாரி யூஸ் பண்ணிக்கலாம். இத வந்து நீங்க டேட்டா வேலிடேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இது கிரியேட் பண்றது வந்து இங்க செலக்ட் பண்ணிட்டு, இங்க போய் நம்ப செல்லுடைய நேம்க்கு இருக்க இடத்துல நீங்க டைப் பண்றது ஒரு மெத்தடு. அப்படி இல்லைன்னா, நீங்க இன்னொரு மெத்தடும் இருக்கு. அப்புறம் வந்து நீங்க ரிப்பன்ல போயிட்டு ஃபார்முலாஸு, டிஃபைன் நேம் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில வந்து ஃபர்ஸ்ட்டு நேம் என்ன நேம் குடுக்க போறீங்கன்றது டிஃபால்ட்டா வந்து ஒரு நேம் எடுத்துக்கும். அது மேல இருக்கிற ஹெட்டர வச்சு. ஸோ ஈஸ்ட்ன்னு இருக்கு. ஸோ ஈஸ்ட் தான் நான் குடுக்க போறேன். நீங்க வேணும்னா மாத்திக்கலாம். இது வந்து இது வந்து எங்க அந்தந்த இடத்துல யூஸ் பண்ற மாரி இருக்கும். இது வந்து இந்த ஹோல் ஒர்க் புக்லயும் யூஸ் பண்ற மாரி வச்சிருக்கேன். இது இல்ல பர்ட்டிகுலர் சீட்ல மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னா, பர்ட்டிகுலர் சீட்ட மட்டும் செலக்ட் பண்ணி குடுக்கலாம். உங்க ஸ்கோப் வந்து ஃபுல் ஒர்க் புக்ல யூஸ் பண்ற மாரியா, இல்ல ஒரே ஒரு சீட்ல மட்டும் யூஸ் பண்ற மாரியான்றது. இதுக்கு ஒரு டீட்டெயிலா ஒரு கமாண்ட்ஸ் குடுக்கணும்னா குடுத்துக்கலாம். ஸோ நீங்க ரெஃபரன்ஸ் டிஃபால்ட் நான் செலக்ட் பண்ணது இருக்கு. இல்ல நான் சேஞ்சஸ் பண்ணணும்னா, நீங்க சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இங்க இது குடுத்துட்டு நீங்க அப்படியே சேஞ்ச் பண்ணா சேஞ்ச் ஆயிரும். ஓகே குடுத்தீங்கன்னா, கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த மாரி நீங்க வந்து ஒவ்வொன்னுத்துக்கும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க கிரியேட் பண்ணத வந்து மாத்தணும்னா, இந்த நேம் மேனேஜர்ன்னு இருக்கா? இதில போனீங்கன்னா, எல்லாமே நம்ம கிரியேட் பண்ண லிஸ்ட் எல்லாமே இருக்கும். ஸோ இதில போய் டெலீட் பண்றது, ஆ இதுலயும் நியூ கிரியேட் பண்ணலாம். நியூன்னு குடுத்து கிரியேட் பண்ணலாம். எடிட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம். எல்லாமே பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ப மல்டிபிள் இத வந்து எப்படி ஒரே டைம்ல கிரியேட் பண்றதுன்றத பார்க்கலாம். இப்போ வந்து ஒவ்வொன்னா கிரியேட் பண்ணோம். இப்போ மல்டிபிள் ஒரு செலக்ஷன் ரேஞ்சிலருந்து நெறைய அப்படியே அந்த டேபிள எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, இன்னொரு டேபிள் எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன். மந்த்து, சாக்லேட்டு, ஸ்ட்ராபெர்ரி, வெண்ணிலா அந்த மாரி ஒரு டேட்டா நம்மகிட்ட இருக்கு. ஸோ இத வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்க பார்த்தீங்களா, ஃபார்முலால போயிட்டு, இங்க பார்த்தீங்கன்னா, டிஃபைன் நேம்ல பார்த்தீங்கன்னா, கிரியேட் ஃப்ரம் செலக்ஷன். ஸோ அது கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணா ஒரு விண்டோ ஓப்பன் ஆச்சா? இதில வந்து பார்த்தீங்கன்னா, டாப் ரோ டாப் ரோ வந்து அது நேம் ரேஞ்சா கிரியேட் பண்ணணுமான்னு கேட்குது. ஸோ எது டிக் குடுக்குறீங்களோ, அதுக்கு ஏத்த மாரி கிரியேட் பண்ணிக்கும். ஸோ எனக்கு வந்து நான் டாப் ரோ பண்ண போறேன். அப்புறம் லெஃப்ட் இந்த மந்த்து ஜனவரி, பிப்ரவரின்றத நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ நான் டிஃபால்ட்டா 2 செலக்ட் ஆயிருக்கு. ஸோ 2 தான் ஓகே குடுத்துக்கிறேன். இதே நீங்க பாட்டம் வச்சு செலக்ட் பண்ணீங்கன்னா, பாட்டம் பண்ணலாம். இல்ல ரைட்ல காலம் எதுனா இருந்து நீங்க பண்ணணும்னா காலம் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏத்த மாரி. ஸோ இதில வந்து நம்ம டாப்பு, லெஃப்ட்டு. ஸோ அத வச்சு நம்ம பண்ண போறோம். ஸோ ஓகே குடுத்துட்டேன். அவ்வளோதான் ஜஸ்ட்டு. இப்போ செலக்ட் பண்ணி பாருங்க டேட்டாவ. சி இங்க பாருங்க ஜனவரின்னு வந்திருக்கு பாருங்க. ஜனவரின்னு வந்திருக்குங்களா? இத பிப்ரவரி டேட்டா செலக்ட் பண்ணா பிப்ரவரின்னு வந்திருக்கும். இதே நான் இந்த சாக்லேட் ரோ ஃபுல்லா செலக்ட் பண்ணா சாக்லேட். ஸ்ட்ராபெர்ரி செலக்ட் பண்ணா ஸ்ட்ராபெர்ரி. வெண்ணிலா. ஸோ இந்த மாரி வந்துரும். ஸோ இத வந்து நீங்க ஈஸியா வந்து ஃபார்முலால யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் போட்டு ம் வெண்ணிலான்னு போடுறேன். வெண்ணிலான்னு நீங்க டைப் பண்ணுங்க. இங்க வந்துரும் உங்களுக்கு. எல்லா இடத்துலயும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வெண்ணிலா டோட்டல் வந்துருச்சு. ஸோ அந்த மாரி நீங்க ஃபார்முலால எங்கனாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன்.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல வீடியோவில் சந்திப்போம். யாராவது சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாம பார்த்துருந்தா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம், பாய்.